தெலுங்கு பிரேமம் திரைப்படத்தோட ஒரு நிமிட பாடல் வெளியானதிலிருந்து சமூக வலைத்தளங்களில் ஸ்ருதிஹாசனை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளத்தில் மாஸ் ஹிட்டான பிரேமம் திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரீமேக் செய்யப்பட இருந்தது. ஆனால் சில காரணங்களால தமிழ்ல ரீமேக் செய்யப்படலை. ஆனால் தெலுங்குல நாக சைதன்யா, ஸ்ருதிஹாசன், மடோனா செபாஸ்டின், அனுபமா பரமேஸ்வரன் இவங்களோட நடிப்பில் உருவாகி இருக்கு. மலையாள பிரேமம் திரைப்படத்தில் மலர் டீச்சர் கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்த சாய் பல்லவி கதாபாத்திரத்தில் தெலுங்குல ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. மலரே அப்படிங்கிற பாட்டோட ஒரு நிமிட தெலுங்கு வீடியோ சமீபத்தில் வெளியான நாள்ல இருந்தே சாய் பல்லவி வீடியோவோட ஒப்பிட்டு நெட்டிசன்கள், ரசிகர்கள் பயங்கரமாக கலாச்சிட்டு வர்றாங்க. ஏற்கனவே சாய் பல்லவியோட என்ன ஒப்பிடாதீங்க அப்படின்னு ஸ்ருதிஹாசன் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் இணையத்துல தொடர்ந்து ஸ்ருதிஹாசனை கிண்டல் செய்யறதால பெரும் மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்கு திரைப்படத்துக்கு இது பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் பயப்படுறாங்களாம். தமிழக மக்களும் படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை கிண்டல் செய்யறதை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எவ்வளோ அப்ரெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அது ஊ வேலையா மாதிரி எனக்கு ஸ்டார்ட் தான் சொல்ல தெரியும். அப்ரெக்ஷன் எப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையே தெரியும். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். எனக்கு எங்கே இதே கற்றுக்கல ஒன்றா என்ன. ரெண்டாவது படத்தில் வந்து எனக்கு தெரியுமாங்க, ட்ரெயின் வந்துருச்சியா, என்ன வருதோ வச்சு எடியா, ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாரு. ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணாரு. இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா, ஆனால் எவ்வளவு தடவை வந்திருப்பேன். என்னை விரட்டுவார் சார். வாசல்லிருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்த. ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா. அதான் சார் அசோக்குமார், டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்கிறீங்களே. அப்படின்னா ஒருத்தர் முதல் ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரித்தார். அப்புறம் என் பக்கம் திரும்பல. ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அப்படின்னாரு கேமராமேன். நானும் முடிக்கிற திருத்தன்னு அவர் அப்படியே முடிக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு படம். நோ இது ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்